வாருங்கள் பிரியமான மக்களை, கர்த்தரை ஆராதிப்போம். நம்மளை கர்த்தர் இந்த கண்மலை மறைவிலே மறைத்து வைக்கிறார். நம்மளுக்கு பாதுகாப்பை தருகிறார். நம்மளை வாழ வைப்பார். பாடி ஆராதிப்போமா? Thank you, Jesus. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்திரே. ஆமென். இம்மட்டும் காத்து வந்தவர் இனிமேலும் காத்து நடத்துவார். கரை சேர்க்க செய்வார். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. சொல்லுவோமா? அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்திரே. பிரியமான ஜனமே, அவருடைய கண்களின் கருவிழிகளைப் போல நம்மளை பாதுகாத்து வந்தார். அது உண்மை. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, தவிக்காதீங்க. இந்த கர்த்தர் நமக்கு நேர்த்தியான காரியத்தை, சிறப்பான பங்கத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அதை நாம் பெரும்படி நமக்கு கிருபை செய்வார். ஆமென், ஆமென். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து படிப்போம். அந்த வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனோ உனக்கு மகிமையாயிருப்பார். எப்படி இந்த வார்த்தை வருது பாருங்க. நம்ம பத்தி தான் பேசுறார். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்றால் என்ன என்ன சொல்ல வராரு? இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டம், பிரச்சனை, வியாதி, மனக்லேசம், பலவிதமான போராட்டங்கள், பஞ்சம், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இருள். இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வர்றது அது எப்படி இருக்குன்னா ஒரு இருள். அதுக்குள்ள வாழ முடியல, அங்கலாய்க்கிறான். ஐயோ முடியலையே. வேதத்தில் ஒரு இடத்துல வருது, எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போயிடுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வேதனை தாங்க முடியல. இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்களா?
இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? இருள். வியாதி ஒரு இருள், கடன் பிரச்சனை ஒரு இருள், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது அது ஒரு இருள். ஆனால் இந்த இருளை யார் நீக்கிறது? யாரும் நீக்க முடியாது. உன் திறமை, உன்னுடைய மனுஷ தயவு கொடுக்குறவர் கர்த்தர். கர்த்தரை விட்டுட்டு நீனா மனுஷ தயவை போய் பிடிச்சா அது சாதகமாக அமையாது. அதனால தான் இந்த இடத்துல வருது பாருங்க, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அப்போ கர்த்தர் என்னைக்கு என் வாழ்க்கையில் உள்ள வர்றதுக்கு நான் அனுமதி கொடுக்குறனோ அன்னைக்கு இந்த இருள் நீங்குது. அது நித்திய வெளிச்சம். தரித்திரம் போது, பிரச்சனை போது, கடன் பிரச்சனை நீங்குது, குறைவு, பற்றாக்குறைவு, போராட்டம், நிம்மதி இல்லாதது எல்லாம் மாறுது பாருங்க. அவர் நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்துட்டாருன்னா, உள்ள வந்துட்டாருன்னா, வாசம் செய்ய விட்டுட்டோம்னு சொன்னா மாறுது, எல்லாம் மாறும். இந்த காலை வேளையில அநேருக்கு அவங்க பிள்ளைகளை கொடுத்த கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லையா? திருமண காரியங்கள் கைகூடி வரலையே, கணவனுடைய வேலை நிரந்தரமாகலையே, வேலைக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்க முடியலையே. ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு வாங்க, இல்லை என் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சம் இல்லையா? அந்த வெளிச்சத்துக்கு அனுமதி கொடுங்க, வாழ்க்கை மாறும். ஆமென். அடுத்தது, உன் தேவனே உனக்கு மகிமையா இருப்பார். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேடுறானோ, கர்த்தர் அவன் வாழ்க்கையை மகிமையா மாத்துறாரு, பிரயோஜனமா மாத்துறாரு, கனி கொடுக்க வைக்கிறாரு. அவன் கனி கொடுக்கிற மரமாய் விருட்சமாய் இருக்கிறான். கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துறாரு. தாவீது வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுத்தினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு உன் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்பாயினா கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.